வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபார்ட் ஜிடி தான் இருக்குது. அதோட டாப் ஸ்பீடு தான் செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, டாப் ஸ்பீட் செக் பண்ண உடனே இதே காரை வச்சு நம்ம ரேஸும் ஓட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பக்காவாக இருக்குல்ல? சரி வாங்க டிரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரியான பிக்கப், பயங்கரமாக இருக்குது. ஹேண்ட்லிங்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த காரோட டாப் ஸ்பீட் செக் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஹைவேக்கு தான் போயாகணும். அதனால் நான் ஹைவேக்கு போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி நம்ம இப்போ ஹைவேக்கு வந்துட்டோம். இப்போ காரோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டோம். ஓகே, பயங்கரமான பிக்கப். ஆக்சுவலாக தேர்ட் கியரில் 161 போயிருக்கு. ஃபோர்த் கியரில் இருக்கும். 206 போயிருக்கு. ஃபிஃப்த் கியரில் போயிட்டுருக்கோம். பயங்கரமான பிக்கப். ஆக்சுவலாக செம்மையாக போகுது. சிக்ஸ்த் கியரில் இருக்கும். சிக்ஸ்த் கியரில் 300 தாண்டிடுச்சு. 320 பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே, 370 மேலே போல். செவன்த் கியர் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் மொத்தமே 7 கியர் தான் இருக்குது. எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 350 போயிடுச்சு. ஓகே, 350 போயிடுச்சு. 352 அதுக்கு மேலே போகுதான்னு பார்ப்போம். 353க்கு மேலே போக மாட்டேங்குது. வாவ், பயங்கரமான கண்ட்ரோல். ஆக்சுவலாக கண்ட்ரோல் அருமையாக இருக்குது. ஓ சரியான கேப் கைஸ். ஆக்சுவலாக அது சரியான 361 செம்ம கேப். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இடிச்சிருவன் தான் நினச்சேன். ஓகே 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 361 போச்சு. கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரியான கண்ட்ரோல். சீரியஸாக செம்ம ஸ்டேபிளாக இருக்குது காரு. ஓகே, சொன்ன மாதிரியே ஆக்சுவலாக நம்ம இந்த காரோட டாப் ஸ்பீட் செக் பண்ணிட்டோம். டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 360 பக்கம் போயிருச்சு. இப்போ அடுத்து என்ன, ரேஸ் தான் ஓட்ட போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இருக்க இடத்துலேருந்து பக்கத்துலேயே ஒரு ரேஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம ரேஸுக்கு வந்துட்டோம். இங்கே நம்மளை மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பர் கார்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஓகே, ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. வாவ், சரியான ஒரு கேப் எடுத்த உடனே இப்படியோ லீட் எடுத்துட்டோம். இடிக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே நம்ம லீட் எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லது. ரொம்ப போக விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கதையை கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. ஓகே, சிக்ஸ்த் கியரில் போயிட்டுருக்கோம். 270ல் நம்ம பக்கத்தில் யாருமே வரல. இப்போ வரைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். பார்த்தாலே தெரிகிறது.
ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கோம். ஓ, ஓகே, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு சின்ன தப்பு பண்ணோம், எல்லாரும் பக்கத்துல வந்துட்டாங்க அதுக்குள்ள. ஆனா அப்பயுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். அதுக்கு என்னங்கிற இப்ப ஓ ஓ. இந்த ரேஸ்ல கண்டிப்பா எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். ஓகே, எல்லாரும் பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா அவங்கள நம்ம முன்னாடி போக விடக்கூடாது. வாவ், மிஸ் ஆகுது. கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, திரும்ப நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டோம், யாரும் பக்கத்துல இல்ல. ஓகே, கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபைனலி நம்ம வின் பண்ணிட்டோம் மக்களே. சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். ஓகே மக்களே, ஃபைனலி நம்ம சொன்ன மாதிரியே ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்டுமே வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.